பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் சச்சிதானந்த குடும்பத்தின் திருப்பாதங்கள் கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம், வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை என்பார்கள். அப்போ அந்த குரு அருள் மூலம்தான் திருவுடைய அருளை நாங்கள் பெற்று பல எண்மாதி எண்மங்கள் செய்த கர்ம வினைகளை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் குரு. ஏன்னு சொன்னால், இவ்வளோ காலம் நாங்கள் எல்லா இடங்களும் போய் அலைஞ்சோம். அந்த இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கல. தற்காலிகமாக நமக்கு ஒரு இன்பம் கிடைச்சதே ஒழிய அது நிரந்தரமாக அந்த துன்பத்திலிருந்து வெளியே வர நமக்கு கிடைக்கல. அதாவது நாங்கள் ஒரு வீட்டில் கிரியை செய்கிறோம்னு சொன்னால், அந்த கிரியை ஏன் செய்கிறோம் அப்படின்னா, அந்த வீட்டில் எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். அவர்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள் அந்த வீட்டில் பட்டிருக்கும். அது நாங்கள் போகும்போது எங்களுக்கு ஒரு நல்ல தன்மையாக இருக்கும்போது, எங்களுக்கு சக்தி குறையும் போது, ஆன்ம சக்தி அந்த எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட அந்த சுவரில் இருந்து எங்களுக்கு பதிய பார்க்கும். அப்போ அதில் அங்கே துன்பங்கள், பிறகு பிரச்சனைகள், சண்டைகள், வீட்டுகளில் ஒரு நல்லது நடக்காது, அப்படியெல்லாம் வரும். அதுக்காக கிரியை செய்தார்கள். அப்போ அந்த கிரியை தற்காலிகமானது. அப்போ அந்த கிரியையிலிருந்து பாருங்கள், இன்னொன்று பாருங்கள், வீடு பேருன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வீடு. அப்போ இதையும் நாங்கள் பாருங்கள் சும்மா விட்டோம்னு சொன்னால், இதுலேயும் பாருங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் பூந்துடும். ஏன்னா மனம் ஒரு குரங்கு மாதிரி எல்லா இடங்களும் நம்மளை கொண்டு போய் மேய்க்கக்கூடியது. அப்படி ஒரு பெரிய ஒரு மனத்தில் இருந்து, அப்போ இந்த வீட்டுக்கு நாங்கள் கிரியை செய்யணும் பண்ணினா, இப்படி காயத்ரி மந்திரம் காலையில் சொல்லி, இப்படி பிரார்த்தனைகள், யாகங்கள், ஜக்ஷங்களில் பங்கு பற்றி கோயில்களுக்கெல்லாம் போய் இப்படியெல்லாம் செய்தாங்கள் அப்படின்னா, இந்த வீட்டிலையும் பாருங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாட்டி நாங்கள் இருக்கிற வீட்டிலையும் அது பாருங்கள் பட்டு அங்கே ஒரு கிரிய மாதிரி இல்லாமல் போகுன்பதற்காக தான் காலையும் மாலையும் தியானம் பண்ண சொன்னார்கள். இப்படி பூஜைகள் எல்லாம் பங்கு பெற்றுங்க, உபதேசங்களுங்க, தியானம் பண்ணுங்கண்டா ஒவ்வொரு ஆளும் தனித்தனி ஆத்மாக்கள். அந்த தனித்தனி ஆத்மாக்கள் உங்களுக்கு நீங்கள் உங்களோட துன்பத்திலேருந்து விடுதலையாகணும்னு சொன்னால் நீங்கள் தான் தவம் பண்ணணும், நீங்கள் தான் இப்படிப்பட்ட இடத்துக்கு வரணும். இன்னொரு ஆள் சொல்லி பாருங்கள், உங்களையும் பாருங்கள் என்ன வெற்றி அடைய வைக்கலாம், நல்லத்தை காட்டையலாம். இன்னொரு ஆள் சொல்லி உங்களை மாற்றலாம். ஒரு குலத்தை பாருங்கள் எல்லோரும் சேர்ந்தால் கலக்கலாம். அந்த குலம் விரும்பினா மட்டும்தான் தெளியலாம். அதே மாதிரி பாருங்கள் உங்களை எல்லோரும் கலக்கலாம். பூசைக்கு போகணும், அங்கே போனால் இங்கே போனால் அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு நம்பக்கூடிய மாதிரி பாருங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி இது பண்ணலாலும். ஆனால் நாங்கள் தான் கலக்கிறோடைய, நாங்கள் தான் துன்பப்படுறோடைய. அந்த கலக்கிறவர்கள் எந்த உதவியும் இல்லை, சாப்பாடுமே ஏதோ தரமாட்டார்கள். என்னுடைய தனித்தனி ஆத்மாக்கள். ஆனால் நாங்கள் தவம் பண்ணி பாருங்கள் எங்களுக்குரிய சக்தியை நாங்கள் வளர்த்தோம்னால் இந்த துன்பத்திலேருந்து வெளியே எல்லோரும் மதிக்கத்தக்க வாழலாம். ஏன்னு சொன்னால், நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு வசதியாக போனதான் உங்களோட சொந்தக்காரங்க கதைப்பார்கள். ஆனால் நீங்கள் அப்படி முயற்சி பண்ணலாலும் அது பாருங்கள் வெளியே வராமல் இருந்தால் அப்படின்னா கஷ்டமாக இருந்தால் சொந்தக்காரனும் மதிக்க மாட்டாங்க. அப்போ இந்த கஷ்டமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் குருவோட அருள் நமக்கு பெறல. அப்போ இந்த குருவோட அருள் நமக்கு பெற்ற வேண்டியன்னா இந்த துன்பத்திலேருந்து இல்லாமல் போகலாம். ஏன்னா இதுவரை நாங்கள் பாருங்கள் நாங்கள் தனியாக தவம் பண்ணோம். அதுக்கு பிறகு எங்களோட சேர்ந்த கொஞ்சம் பேர் பாருங்கள் எங்களுக்கு தந்தாங்க. அவர்களும் தவம் பண்ணார்கள். அவர்களும் பாருங்கள் விட்டுட்டு போனோடனே நாங்கள் விடாமல் தவம் பண்ணோடனே எங்களுக்குள்ள சக்தி வந்தோடனே பாருங்கள் பார்க்குறவர்களுக்கெல்லாம் மருத்துவம் நல்லா வந்தது. எல்லாருக்கும் நல்லா வந்தால் பிறகு நிறைய பேர் கூடினார்கள். பாருங்கள் அவர்கள் எப்படி நாங்கள் தனி மனிதன், நாங்கள் எங்களை ஆன்மாவை வெல்றதுக்கு போகக்குள்ள தான் அவர்கள் வந்தார்கள். ஏனென்னா ஒரு ஆள் வசதியாக இருக்கும்போது தான் நம்மளை பாருங்கள் எல்லோரும் சுகம் விசாரிப்பார்கள். இப்போ நான் சொல்லுவேனே பாருங்கள், ஒரு பிச்சைக்காரால் ஒரு சாதாரண குடும்பத்தால் பாருங்கள் அவர் ஒவ்வொரு நாளும் போவாராம். வணக்கங்க வணக்கங்கன்னு சொல்வாராம். ஒருவரை என்னென்னு கேட்க மாட்டார்கள். அவருக்கு பாருங்கள் ஒரு விவசாயம் பண்ணி கொண்டிருக்குள்ள அவர் நிலத்தில் உழுது கொண்டிருக்கும் போது ஒரு புதையல் கிடைச்சிடும். அந்த புதையல் கிடைச்ச உடனே பாருங்கள் அவர்கிட்ட எல்லோரும் கேட்பாங்களா, இப்படி சோமாரிங்க நல்லா இருக்கீங்களா, டீ குடிச்சிங்களா, ரெண்டு கேட்பாங்களாம். வணக்கம்னு சொன்னோடனே எழுப்பி சொல்லுவாங்களாம். என்னத்துக்காக சொன்னார்கள், அவர் சொல்கிறோன்னு சொல்லுவாராம். அப்போ சொல்கிறோன்னு சொல்லி போட்டு அவர் சாப்பிடும் முதல் அந்த புட்டித்தை இருக்கிற பெட்டிக்குள்ளே சொல்லி போட்டு தான் சாப்பிடுவார்.
அப்போ இந்த ஊராக்களெல்லாம் கேட்டார்கள். அவருக்கு வணக்கம் சொன்னோடனே சொல்கிறேன்னு சொன்னார், நீ இந்த பணம் வந்த ஒரு ஆளுக்கு தலைகளுக்கெல்லாம் கலண்டு மாறித்தாரோன்னு சொல்லி சொன்னார்கள். அப்புறம் அவருடைய மனைவிட்ட கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர் இப்படி சாப்பிடக்குள்ள அப்படி போய்ட்டு வந்து எங்கள் சொல்லிட்டு வந்து சாப்பிடுவாருன்னு சொல்லி ஒரு நாள் அவர் கேட்டிருக்கார். கேட்டவுடனே அவர் சொன்னால், இதுக்கு முதல் நான் இப்படி இருந்தேன், இதே ஆட்கள் ஒருவரும் என்கிட்ட கேட்கல. ஆனால் நான் பாருங்கள் பணக்காரனாக கேட்டாங்க, இதைத்தான் கேட்டவங்க. நான் அதே மாதிரி தான் இருக்கிறேன், அதே மாதிரி குடும்பம், அதே மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களே இதை கேட்டாங்களே. நான் இந்த பணத்துக்காக தான் கேட்டாங்க. அதே மாதிரி எங்களை விசாரிக்கிறேன்னு சொன்னால் ஒரு நல்ல இடத்த போங்கன்னா போகணான்னு சொல்வார்கள் கூடாதவர்கள். பிறகு பாருங்கள் நம்மளை கஷ்டமாக இருக்கக்குள்ளே ஏன்னு கேட்க மாட்டார், அது விதி என்று சொல்வார்கள். அப்புறம் நல்லா இருக்கும் போது கையடிக்கிறவர்கள் பாருங்கள் நம்ம கூடாமல் இருக்கும் போது அது விதி என்று போட்டு போய் தருவாங்க, ஏன்னு கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் நாங்கள் தனித்தனி ஆத்மாக்களாக சேர்ந்திருக்கோம். ஒரு கரும பந்தத்தால் பல வேலைகள் செய்வதற்காக நாங்கள் ஆட்கள் சேர்ந்திருக்கோம். ஒரு ஆஃபீஸில் இப்போ சேர்ந்த மாதிரி ஒரு ரயிலில் போக்குள்ள சேர்ந்த உடனே அப்புறம் விட்டுட்டு போகிற மாதிரி நாங்கள் ஒரு கரும பந்தத்தால் இங்கே கடமையாற்றுவதற்கு வந்திருக்கோம். கடமையாற்றும் போது சேர்ந்து கடமையாற்றம் போக்குள்ள நீங்கள் தனியாக தான் போகணும். உங்கள் பிள்ளையும் உங்களோட வரல பாருங்கள், ஒருவரை வர மாட்டால் சொந்த பந்தங்கள் ஒன்றும் வரல. ஆனால் எல்லோரும் பாருங்கள் என்ன நம்ம இருக்கும்போது நல்ல வசதியாக இருக்கும்போது தான் விசாரிப்போம், மற்ற நேரத்தில் வரைய மாட்டார்கள். ஒரு செத்த வீட்டில் பாருங்கள், வசதி குறைஞ்ச ஒரு வீட்டில் ஒருவரும் போக மாட்டார்கள். ஆனால் வசதி கூடியவர்கிட்ட பாருங்கள் அப்படியே போவாங்க. கார் அது இது வாங்கலா இப்படியெல்லாம் கூட இருக்கிறவர்கள் வீட்டில் எல்லாரும் போவாங்க, நிறைய சனம் போவாங்க. ஆனால் போகிறதால அவருக்கு ஒன்றும் இல்லை, பிரயோஜனம் இல்லை, எழுப்புறதும் இல்லை, துக்கம் போவார். ஆனால் அவருடைய துக்கத்தை அவர் போக்காட்டணும்னா என்ன செய்யணும், அவர் தவம் பண்ணி அவருடைய பாருங்கள் ஆன்மாவை சக்தி பெற வச்சா மட்டும்தான் அவர் விடுதலை ஆகும். ஏன்னா இந்த ஆன்மா பாருங்கள் தனித்தனி ஒரு ஆளுக்கு ஆத்மாக்கள். இந்த ஆன்மா பாருங்கள் ஒரு சுதந்திரமானது. ஆன்மீகம் என்பது ஒரு சுதந்திரமானது. அந்த ஆன்மீக சுதந்திரமானது பாருங்கள். இப்போ அந்த ஆன்மா பாருங்கள் துன்பம், ஆசை, பற்று, பாசங்கள், துன்பம், கோபம், குரோதம் இதுக்குள்ளே மாட்டுப்பட்டிருக்காரு, சாந்திருக்காரு. அப்போ சார்ந்து இருந்தவுடனே அதிலிருந்து வெளியே வர இல்லாமல் அந்த பிரச்சனையால் அந்த சாந்திருக்கிற இடத்துல சரியான இடத்துல இல்லாததுனால தான் ஏன்டா ஒவ்வொரு ஆளும் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுற ஆன்மா பாருங்கள் சுதந்திரமாக இருக்கணும் பண்ணி நம்ம சுதந்திரம் இல்லாமல் ஏதோ ஒரு துன்பத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் கவி பிடிச்சிருக்காரு. இந்த உடம்போடு சேர்ந்திருக்கக்குள்ள பாருங்கள், உடம்பு செத்த உடனே பாருங்கள் என்ன உடம்பு தான் சாகுற, ஆன்மா சாகுறல்ல. என்ன செய்ய நம்ம அழுறோம், என்ன பற்று பாசத்தோடு அப்புறம் இணைஞ்சிருக்கக்குள்ள உடனே பாருங்கள் நம்ம என்ன செத்து போயிட்டாருண்டா அழுறோம். செத்து போனாருண்டா அடுத்த முறை எப்படி வார அவர் நம்ம சாகலை. அப்போ அந்த ஆன்மா பாருங்கள் இன்னொரு ஆளை ஒட்டி இருக்கும் போது அதை மாயை என்று சொல்வார்கள். அப்படின்னா அதை பாருங்கள் மனத்தை சார்ந்து வாழ்கிறதால நாங்கள் மனம் பாருங்கள் ஆசை பற்று பாசத்தால் ஒட்டிருக்கிறதால ஆன்மாட தன்மையை அது கண்டுபிடிக்காமல் உலக வாழ்க்கைக்குள்ளே போய் உலக வாழ்க்கையிலிருந்து பாருங்கள் கடைசி இயலாத பட்சத்தில் ஆன்மீக பக்கம் போகல இந்த மனதில் அறிக்கை அழுக்கெல்லாம் போகும். அழுக்கெல்லாம் போகும்போது பாருங்கள் ஆன்மா விடுதலையாகுது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த ஆன்மீக சுதந்திரமானது. நாங்கள் ஒரு பாருங்கள் ஒரு குடிக்கிறாள், ஒரு மது குடிக்கிறாள் என்ன செய்வார் அப்படின்னா மது குடிக்கிறதுக்கு இரவுக்குள்ளே குடிச்சிட்டு படுப்பார். காலையில் முன்னே அந்த எண்ணம் வரும். அப்புறம் அடுத்த நேரம் குடிப்பார். அடுத்த நேரம் பாருங்கள் அந்த எண்ணம் வரும். இப்படியே குடிச்சு பாருங்கள். அப்படி அதுக்கு ஒரு நிரந்தர திரிவு இல்லாமல் அழிச்சு போகிறாரு. ஆனால் நிரந்தர திரிவு என்னன்னு சொன்னால் ஆன்மாவால் மட்டும்தான் நிரந்தர தீர்வு கிடைக்கும். இதால் ஆன்மாவால் மட்டும்தான் நிரந்தர தீர்வு கிடைக்கும். அந்த நிரந்தர தீர்வு என்னன்னா குருவருள் இல்லாமல் நாங்கள் திருவாகிய ஆன்மாவோடு நாங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா ஆன்மா தான் கடவுள். பாருங்கள், அண்டத்தில் ஆதி சக்தியாகவும் புண்டத்தில் ஆத்ம சக்தியாகவும் இருக்கிறவருடையனா அது புண்டத்துக்குள்ள இருக்காரு ஆன்மா, அந்த உயிர் சக்தி. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு குருவின் பாதார கமலத்தில் ஒரு குரு வந்திருக்காரு. அவருடைய பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயான காண்பாய் உள்ளத்தினில்லை. வந்திருக்கிறவர் யாரு? அங்கே வந்திருக்க கடவுள். யாரு? அவர் ஆன்மா. அப்போ அவர் மனித சரீராக வந்து எங்களுக்கு அடிக்கடி வழிகாட்டுறாரு. நீ இப்படி போகிறா, இப்படி கூடாத வழியில் கெட்ட வழியில் போய் பாருங்க, என்ன நீ துன்பப்படுவாய் அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து நம்ம போதிக்கும் போது ஒரு சில பேர் தான் பாருங்கள் அதுலேருந்து விடுதலை ஆகிறாங்க. அந்த ஆன்மாவிலேருந்து என்ன ஆன்மா மனத்தோடு ஒட்டி இருக்கிறதால அந்த மனத்திலேருந்து மனத்தை கடந்து பாருங்கள் ஒரு சில பேர் ஆன்மாக்கள் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே விடுதலை ஆகிறாங்க. அதே மாதிரி பாருங்கள் புத்தர்கிட்ட எல்லோரும் போவாங்களாம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை.
ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பிரச்சனையாக போகும்போது அவருக்கு பாருங்கள் சொல்கிறது என்னன்னா ஆன்மீகத்தை பற்றி மட்டும் தான் சொல்லுவார். ஆன்மீகம் வளர்ந்தா, ஆன்ம சக்தி வளர்ந்தா உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் அப்படியே போகும். அப்போ ஆன்ம சக்தி குறைபாடு தான் துன்பத்துக்கு காரணம். இப்போ நாங்கள்லாம் பாருங்கள் ஒரு வறுமையாக சிக்கலாக துன்பமாக வந்து நாங்கள் ஒரு ஆள் ஒரு பிரச்சனையாக வந்து தான் இங்கே நம்ம காண்கிறோம். அப்படின்னா அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு தான் எல்லாரோடையும் நாங்கள் பழகுறோம். இந்த பழகுறோடனே பிரச்சனை முடியாமலே பாருங்கள் நாங்கள் என்ன இடையில் கொண்டு வர அளவுக்கு பாருங்கள் என்ன செய்யணும். மனம் ஆன்மீக பக்கம் இருந்து கலண்ட உடனே என்ன செய்வார், மற்றாக்கள கதையை நம்ம கேட்குற அளவுக்கு வந்தோம். ஏன்னு சொன்னால் மற்றாக்களால் எந்த இது நமக்கு கிடைக்க மாட்டுது, ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னால் நாங்கள் தனித்தனி ஆத்மாக்கள். நீங்கள் தவம் பண்ணி உங்களோட பாவத்தை கடந்தால் மட்டும்தான் பாருங்கள் நீங்கள் விடுதலை ஆகலாம். அதுதான் விடுதலை. ஏன்னா ஆன்மா இந்த இது சுதந்திரம், உலகத்திலேருந்து சுதந்திரமாக விடுதலையாகி எல்லா இடம் தெரியக்கூடிய அளவுக்கு அந்த ஆன்மீக வழியில் போனால் மட்டும்தான் நம்ம விடுதலையாக. அதுக்கு உதாரணம் பாருங்கள், நீங்கள் வரும்போது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி எந்த கதையும் கதைக்காமல் எந்த இதுவும் இல்லாமல் வந்து கேட்டு அதே மாதிரி செய்யணும்னு இந்த ஆன்மா சக்தி பெற்ற உடனே பாருங்கள் உங்களுடைய பிரச்சனையும் மெல்ல மெல்ல கலண்டுது. இதுக்கு உதாரணம் ஒவ்வொரு ஆளும் அடியேனும் அப்படி தான். அப்படி வரும்போது பாருங்கள் எங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து நல்லா இருக்கிறவன்கிட்ட போகணுமோ பிறகு பாருங்கள் பிரச்சனை இல்லாமல் பிரச்சனையாக இருக்கிற உலகத்துக்குள்ளே நாங்கள் போகணுமா என்றால் உலகம் உனக்கு சொந்தம் இல்லை, உலகத்தை நீ தான் வாழ்கிற, உலகம் உனக்கு சொந்தம் என்ற மாதிரி தான் வாழ சொல்லியிருக்கார் ஈஸ்வரப்பட்டார். உலகம் நமக்கு சொந்தமாய் தான் இருக்கணும், உலகம் உனக்கு சொந்தம் இல்லை, உலகத்தை தான் நீ வாழ்கிறான். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலேருந்து நாங்கள் வெளியே வரலாம். ஏன்னாட்டா ஒரு காரியாலயத்தில் பலதரப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. பலதரப்பட்ட ஆட்கள் நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி படைத்து நாங்கள் வேலை செய்து வருவோம். எங்களுக்கு முக்கியம் என்னடா வேலையும் அங்கே வர சம்பளம். அங்கே இருக்கிறவங்க ஒவ்வொரு ஆளும் ஒரு குணங்களாக இருப்பாங்க. அந்த ஒரு குணங்களாக இருக்கிறவர்களை நாங்கள் அவர் சரியில்லைன்னு சொன்னால் வேலைக்கு போகலாமா? எங்களோட வாழ்க்கை சரி வருமா? யோசிச்சு பாருங்க. ஆனால் இப்போ ஒரு பலதரம் அதே மாதிரி தான் ஒரு ஆளும் ஒரு தன்மையாக நீ அங்கே போனால் இங்கே போனால் அது இதுன்னு எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நாங்கள் என்ன அப்படின்னா நாங்கள் தான் தீர்மானிப்போம். யோசிச்சு பாருங்கள், செய்திகள் வாசிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். அப்படி சொல்கிற மாதிரி நாங்கள் தான் எங்களை வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இந்த ஆன்மா என்பது கடவுள். அவர் தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை வாழ வச்சு கொண்டிருக்காரு. அவரை சார்ந்து கொண்டு நம்மளோட கடமையெல்லாம் சரியாக செய்யும் போது யோகமாக மாறுவது. நம்ம அவரை சாகிறவங்களையும் யோகமாக மாறுது. கடமையை சரியாக செய்யும் போது யோகம்னா சக்தி கூடிக்கொண்டே வரும். சக்தி கூட பாருங்கள் எங்களோட பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு வரும். எந்த பிரச்சனையும் எங்களுக்கு ஒட்டாமல் வாழக்கூடிய ஒரு தன்மை எங்களுக்கு கிடைக்கும். அப்படி தான் புத்தர்கிட்ட எல்லோரும் போனாங்களாம். ஒரு பிரச்சனை, ஒரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை. அப்படி போகும்போது புத்தர் சொன்னாராம் என்னன்னு சொன்னால் இது ஆன்மீகம் மட்டும்தான் சொன்னார். இது கூடனா ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை போய் தரும். அப்போ இது குறைஞ்சதாலும் ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஆனந்தா அப்படின்னு சொல்லி அவருடைய முதல் சீடம் கேட்டாராம், இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பிரச்சனையாக வராங்க சாமி, ஆனால் ஒன்றை மட்டும்தான் நீங்கள் சொல்கிறாங்கன்னா இது குறைபாடு தான்டாப்பா எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு காரணம். இந்த உலகத்தில் துன்பத்துக்கு காரணம் இந்த ஒன்று குறைபாட்டால் உலகத்தில் ஒவ்வொரு ஆளும் ஒரு கர்மாவை ஏற்றி வந்திருக்கோம், ஒரு கடமையத்தை வந்திருக்கோம். அதில் இது குறைபாடுனால தான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை. இது கூட நான் வாழ்க்கையில் பாருங்கள் எல்லோரும் ஒரு பிரச்சனையற்ற வாழ்க்கை வாழக்கூடிய வழிகளை கொண்டு ஆன்மீகம் தான் சிறந்தது. ஆன்மீக வழியில் போனால் தான் பொறுமை சகிப்பு தன்மை நமக்கு வரும். ஆன்மீக வழியில் போனேனையும் பொறுத்தார் அரசாழ்வார் பொங்குனார் காடால் என்ற உண்மை நமக்கு தெரியும். அப்படின்னா நாம் ஆன்மீக வழியில் போகக்குள்ள பாருங்கள் நம்மளுக்கு ஆன்மீக பக்கம் சார்ந்து பூசைகள் இதுகள் இப்படியான யாகங்கள் காலைகள் முன்னே நாங்கள் தியானம் பண்ணுற இப்படி போகிறோன்னே இப்படி நாங்கள் போய்கொண்டிருக்கும் போது என்ன செய்யணும்டா எங்களுடைய ஆன்மீக வழியில் போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் விடுதலையாகலாம். பொறுமை சகிப்பு தன்மை நமக்கு வரக்கூடிய தன்மை என்னன்னா போக 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 பாருங்கள் அம்மியும் அடிக்கடிக்க நகர்ற மாதிரி நாங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி கொண்டு வர்றதுக்கு உண்மையான காரணம் என்னடா ஆன்ம சக்தி கூடுனா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வழி கிடைக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள் வள்ளுவர் பாருங்கள் ஒரு குறள் எழுதினாராம். அதை வந்து சொன்னால் மனைவி சரியில்லைன்னு சொன்னால் காட்டுக்கு போகணும் ஒரு குறள். நான் இப்படி பேசக்குள்ள எங்கள் அப்பா இந்த குறளானுடைய சொல்லுவார். அப்போ அது எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி சொல்லி போட்டு அவர் அவர் தறி அடிக்கிறார் வள்ளுவர், வாசுவி அவருடைய மனைவி. அப்போ தறி அடித்து கொண்டு இருக்கிறாராம் அப்படி எழுதி போட்டு குறளை.
என்னடா காட்டுக்கு போகல, மனைவி பிள்ளைகளோட எல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆள் கேட்டாராம், நீங்கள் எப்படி எழுதி போட்டெல்லாம் நீங்கள் என்ன காட்டுக்கு போகாமல் இங்கே தலையடிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டார். அப்போ நம்ம ஆட்கள் தெரிப்பாங்க குழப்பறவர்கள், அது மாதிரி அவர் கேட்டார். அப்போ அவர் வர சொல்லி போட்டு இருக்கும்போது தலையடிச்சு கொண்டு இருந்தாராம் பட்ட பகல் 12 மணி. இந்த விட அந்த ஊசை எடுத்து போட்டாராம். இந்த ஊசை வெளியில் எடுத்து போட்டது ஒரு கூப்பிட்டாராம் வாசுகி என்று. அவள் வேலைஞ்சு கொண்டு கிணத்தடைய தண்ணி அடி வான்னு சொன்னாரா, உடனே விளக்க கொளுத்தி வா அந்த ஊசை எடுத்தான்னு சொன்னான். கொண்டு பேசலாம் எடுத்து கொடுத்தாவும் பட்ட பகல். அப்புறம் அடுத்த இடம் போய் வேலைஞ்சு கொண்டிருக்கக்குள்ளே வஞ்சி நேரத்தால் பாருங்கள் ஊசை கீழே போட்டுது. அடுத்த இடம் போய் கூப்பிட்டாராம். அடுத்த இடம் வந்தார். நாங்கள் என்ன செய்வோம் இப்போ இந்த கலியுகத்தில் கிழவா பாரு, இந்த பட்டப்போ இல்லை நான் அவ்வளோ வேலைஞ்சு கொண்டிருக்கேன், உங்களுக்கு இந்த கண் தெரியாதான்னு கேட்டால் தான் நம்ம என்ன வேணும், காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். இப்படி இருந்தால் பாருங்கள், காட்டுக்கு போக தவிர நம்ம சீடனுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்து வடிவாக எல்லாம் செய்யலாம். கடமையை சரியாதுனா இங்கே பாரு, என்னுடைய தறி அடிக்கிற கடமையை நான் சரியாத்துறேன், குடும்பம் சரியாக நடக்குது, அவள் சரியாக நடக்கல. என்ன காரணம்? அவங்க 2 பேரும் ஆன்மீகம் சார்ந்து வாழ்ந்ததால், பொறுமை சகிப்புத்தன்மை வந்ததால் என்ன செய்தாங்க, வாழ்க்கையில் ஒற்றுமையாக பாருங்கள் சந்தோஷமாக தன்னுடைய கடமையை சரியாக செய்கிறதுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தது. ஏனெண்டா வாழ்க்கையில் மனைவியோ கணவனோ எல்லாம் சிக்கல்படுத்தி கொண்டிருந்தால் கடமையை சரியாக செய்யலாமா? செய்ய விடாது. அப்போ ஆன்மா ஒரு பக்கம் சார்ந்திருந்தால், மனம் ஒரு பக்கம் சார்ந்திருந்தால் கடமையாற்ற முடியாது. அப்போ ஆன்மீக வழியில் போனால் 2 பேர மனம் ஒரே மனம், ஒரு மனங்கள் இருமனமாகிற திருமண வாழ்க்கை மாதிரி அவங்களோட மனம் 2 ஒன்றாக இருக்கும்போது கடமை சரியாக ஆற்றலாம். அப்போ இந்த கடமை சரியாக ஆற்றணும், உலகத்தில் சரியாக வாழணும், ஒரு துன்பம் வரா வாழணும் அப்படின்னா ஆன்மீகம் தேவை. அப்போ ஆன்மீகம் வேண்டாம் சும்மா அப்படியெல்லாம் செய்கிறதில்ல. ஆன்மீகம் வேண்டாம் ஒரு குருவிட்ட போய் பக்தியாக இருந்து தவம் பண்ணி அந்த அதிலிருந்து வெளியே வரலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்கள், காலையில் எழும்பி ஒரு 20 நிமிஷம் முடியும்னா கண்ணை மூடி பாருங்கள், சுவாசத்தை கவனிச்சுது. லேசான வேலை சுவாசத்தை கவனிக்கிறேன். அப்படி கவனிக்கிற பாருங்கள், உங்களுக்கு இது பண்ணாட்டி இப்படி கையை வச்சா மூக்கு கிட்ட இப்படி கையை வச்சுடா காற்று வரும். இந்த காற்று படுறத கவனிக்கலாம். உங்களுக்கு சுவாசம் தெரியாட்டி இப்படி நீங்கள் கையை வச்சா பாருங்கள் சுவாசம் வரும். உங்களுக்கு புருவ மத்தியை விட உங்களுக்கு சுவாசத்தை கவனிக்கிறதா மிக லேசானது. புத்தர் இருந்து எல்லோரும் சொல்லி கொடுத்தாண்டா எங்கள் குருநாதர் எல்லாம் மிக லேசானது அப்படின்னா நாங்கள் சுவாசத்தை. அப்படி நம்ம சுவாசத்தை கவனிக்கிறதுக்கு பாருங்கள், நமக்கு ஏலாட்டி இப்படி கையை வச்சோடனே இந்த கையில் படும் காற்று படுறாங்க. இந்த காற்று படக்கூட நம்ம அடிக்கடி அந்த காற்று படுற கையில் நம்ம கவனித்து வருவோம். இப்படி கவனித்து வரக்குள்ள நிமிர்ந்திருந்து கவனித்து வரக்குள்ள அப்போ மந்திரங்கள் என்னத்துக்குன்னா மனத்தில் ஓட்டம் இருக்குது, நிறைய எண்ண ஓட்டங்கள். நம்ம கண்ணை முடிக்கக்குள்ள அங்கே கொண்டுவோம், இங்கே கொண்டுவோம், அதை பற்றி என்ன சொல்லும், இது நல்லது சொல்லும், அப்படி சொல்லும், எல்லாம் சொல்லி கொண்டிருப்பார். அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது பாருங்கள், நம்ம அவரை கவனிக்காமல் சுவாசத்தை கவனிச்சோம்னா கொஞ்ச நாளில் பாருங்கள் அவரை நம்ம கவனிக்கலானே. அவர் எல்லா இடமும் இப்படி போவார், மேலே கொண்டுவார், அங்கே கொண்டுவார், முடியில் கொண்டுவார், அந்த நம்பர் இந்த நம்பர், நேற்று ஒரு ஆள் கழிச்சு நம்பரும் இப்படி வரும், எல்லாம் வரும். ஏன்னா ஒரு கதைச்சத்தை திருப்பி எண்ணினாலே அது பதிஞ்சிடும், அது சிக்கலாகிடும். மனத்தில் வேலை தான், நீங்கள் திருப்பி எண்ணினாலே அது வந்துடும். அப்படி எண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர்றண்டா ஒரு வழின்னு சொல்லித்தரோம் பாருங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர்றண்டா இன்றைக்கு பாருங்கள், அந்த பிரச்சனையை நீங்கள் எண்ணாமல் 24 மணி நேரம் எண்ணால் வேறு பக்கம் வண்டி திருத்தீங்கன்னா நாளைக்கு அந்த பிரச்சனை தீரும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க சித்தர். உங்களுக்கு பிரச்சனை தீரணும்னு சொன்னால் இந்த பிரச்சனையை நம்ம எண்ணி கிடப்போம் தானே, இரவில் நிறுத்துற வரங்காட்டி எண்ணி நிறுத்துற முடிஞ்சோடனே எண்ணி பாருங்கள், நம்ம எண்ணி கிடக்காமல் அந்த பிரச்சனையை பாருங்கள் கொண்டு வர அந்த தன்மையை 24 மணித்தியாலும் அதை எண்ணாமல் வேறு பக்கம் நம்ம கவனத்தை செலுத்தி வந்தோம்னா 24வது மணித்தியாலும் முடியக்குள்ள பிரச்சனை இல்லாமல் போகும். ஏன்னு சொல்லுங்க, அப்போ உங்களுக்குள்ள அந்த நீங்கள் எண்ணி வந்தோடனே பல தடவை அது மேலே பதிஞ்சோடனே அந்த பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை உங்களுக்கு தாக்குது. உங்களுக்குள்ளே அந்த கவனிக்கிறது வேறு பக்கம் கவனித்து 24 மணித்தியாலும் அதை பற்றி நீங்கள் எடுக்காட்டி அதில் பவர் குறைஞ்சிடும். அப்போ அதில் பவர் 24 மணித்தியாலில் குறையிறேன்னா நீங்கள் இப்படி வச்சு கவனித்து பாருங்கள். கவனித்து ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அப்படியே கவனித்து வந்தோடனே மந்திரம் சொல்லிவிட்டு அப்படியே கவனித்து நிறுத்தம் இல்லாமல் அப்படியே கவனித்து வரக்குள்ள அவர் என்னைவார் அந்த எண்ணோட்டம் அப்படியே அமைதியாகிடுவார். அப்படியே அமைதியாகின உடனே பாருங்கள், என்ன அமைதியாகின உடனே
கற்கண்டு அமைதியாகும். எங்களோட உண்மையான ஆழ்மனத்துக்கு போய் தாங்க, அது ஆன்மா அப்படியே அமைதியாகிடும். ஏன்னா ஆழ்கடல் அமைதி மாதிரி, நடுக்கடல் கொஞ்சம் சலனமாகி, மேல்கடல் கூட சலனமாகிட்டு எங்களோட மனம் மேலே சலனமான மனம். பிறகு அது கண்ணை மூடினாலும் சித்த மனத்தில் நடுமனத்தில் இரவையில் பாருங்கள் சலனமாக இருக்கும் அந்த எண்ணம் அப்படியான மனம். அப்போ நாங்கள் அப்படி அமைதியாகிற உடனே அமைதியாகி கொஞ்ச நேரத்தால் பாருங்கள், அடுத்த நாள் கொஞ்ச நேரத்தால் ஒரு ஆள் பேசுவார், உள்ளுக்குள்ள ஒரு ஆள் பேசுவார். அவர் தான் கடவுள். லேசான வேலை, அவர் கடவுள். அவர் பிறகு உங்களை பாரம் எடுத்து தரண்டினா அவர் எல்லாம் வழிகாட்டுவார். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன இதோ அது இதுன்னா உங்களுக்கு ஐடியா போட்டு கொடுப்பாரு. கொடுத்தா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியாக வாழலாம். பெரிய ஒரு ஆளாக இருப்பார். உங்களை தேடி செலவெல்லாம் வரும் பாருங்கள். என்னத்துக்கு? ஒரு தேவைக்காக. செலவெல்லாம் என்னத்துக்கு வரும்? ஒரு தேவைக்காக. அப்போ சனத்தை எண்ணப்படாதீங்க. சனத்தை எண்ணுனா நீங்கள் என்னையும் மனத்து பக்கம் போய் தருவோம், சனம் விட்டு போட்டு போய் தரும். கொஞ்ச நாளையில் உங்களுக்கு என்ன வரும்? துக்கம் வரும். துக்கம் வந்தால் துக்கத்தை எண்ணுவேன். இப்படியெல்லாம் நமக்கு ஞாபகம் வராது. அப்போ நமக்கு பிரச்சனை வரும். அப்போ சனம் எல்லாம் வருது. என்னத்துக்கு வருதுன்னு சொன்னால் அந்த உண்டியல் எடுத்தார் யோசிச்சு பாருங்க. அவருக்கு மாறி உண்டியலுக்காக தான் பாருங்க மாதிரி நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் பாருங்க. நீங்கள் நல்லாதுன்னு எப்படி? நீங்கள் தான் நல்லாதுங்க எப்படி? நீங்கள் பல வருடங்கள் தவம் பண்ணி அமைதியாகி பிறகு அமைதியாக ஒரு ஆள் பேசுகிறார். அவர் தான் கடவுள். உங்களுக்குள்ள கடவுள் நிற்கார், ஈசன். அவர் தான் ஈசன். அப்படியே பாருங்கள் பேசுவார். அவர் பேச பாருங்கள் உங்களுக்கு நல்வழி காட்டுவார், எல்லாத்தையும் செய்வார். உங்களுக்கு மரணம் வந்தாலும் மரணத்தை இல்லாமல் ஆக்குவார். இந்த பாருங்கள் இவ்வளோ பேர் மரண தருவாயில் வந்தவங்க ஒரு இல்லை. இந்த அம்மாவுக்கு பாருங்கள் 9 அடைப்பு. நேற்று பாருங்கள் 21ஆம் ஆண்டு காட்டினது பிறகு நேற்று காட்டினா ஒன்றுமில்லை. வச்சு பாருங்கள் அங்கே மண்டூரில் இத்தனைய பிள்ளைகள் பாருங்கள் சாகரத்துக்கு இருந்து வெடித்து தலையெல்லாம் ஆப்ரேஷன் இல்லாமல் நடந்த என்ன சிவன் பேச ஆரம்பித்தா உங்களுக்குள்ள பாருங்கள் கடவுள் பேச ஆரம்பித்தா நீங்கள் மட்டும் இல்லை உங்களை நீங்கள் பார்க்குறாக்கள் எல்லோரும் நீங்கள் போகிற இடங்கள் எல்லோரும் தரித்திரியம் இல்லாமல் போய் அவங்க நல்லா இருக்கக்கூடிய வழி ஒன்று கிடைக்கும். அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் வந்து தியானம் பண்ணி இப்படி போனால் உங்கள் குடும்பத்தில் பாருங்கள் உங்களுக்கு பக்கத்தில் படுக்கிற மனைவி, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் பாருங்கள் உங்களோட வைப்ரேஷன் பட்டா என்ன செய்வாங்க? அவங்க நல்லா எல்லாத்துலேயும் நல்லா வரக்கூடிய ஆட்களாக நிற்பாங்க. படிப்பில் இருந்தால் எல்லாத்துலேயும் இன்றைக்கு நமக்கு ஏன் பாருங்கள் மனம் ஒரு பக்கம் பயத்தில் நாம் சாந்திரிக்கத்தால் என்னை ஆன்மாவும் அதோட சாந்திரிக்கத்தால் படிக்கிறதில்லை. இந்த பிள்ளையெல்லாம் பாருங்கள் டெஸ்ட் எழுத பயம் கொண்டு சொல்கிறாங்க. அந்த பயத்தோடு பாருங்கள் ஐக்கியமாயிட்டாங்க. மனம் பயந்து அதை எண்ணி அவங்கள படிக்கவும் விடுதில்லை, அதை பாஸ் பண்ணையும் விடாது. ஆனால் பாருங்கள் அந்த பயத்தை எண்ணாமல் பாருங்கள் நீங்கள் என்ன இப்படி தியானம் பண்ணி இந்த பக்கம் கொண்டு போய் இல்லாட்டி வேறு பக்கம் மனத்தை மாற்றி அந்த பயத்தை எண்ணாமல் 24 மணித்தியாலும் பயத்தை எண்ணாமல் அப்படி இருந்தாங்கன்னா அடுத்த நாள் இல்லாமல் போகும். அந்த பயம்தான் பாருங்கள் சூரம் போகிறன்னு சொல்லுவாங்க. என்னத்துக்கு சூரம் போகிறோன்னா கடவுள் அங்கே செய்கிறது சூரம் போகிறோம். சூரனுக்கும் அதுக்கு நடந்து. ஆனால் நம்மளுக்கு சூரம் போகிறோம்னா பயத்தை வெல்ற. பயத்தை நீங்கள் ஒன்று தேலண்டினா பாருங்கள் உலகத்தில் உண்டையும் பாருங்கள் ஒன்றும் உங்களை பாதிக்காது. இந்த பயம்தான் உங்களை போட்டு பிறட்டுரு எல்லாம் போட்டு சிக்கல் உண்டாது. இந்த பயத்தை நீங்கள் ஒன்று தேலண்டா உங்களுக்கு கடல் வந்தாலும் உங்களை அழிக்காது. இந்த பயம்தான் உங்களை எல்லாம் கொண்டு வரணும், எல்லாம் செய்வார். அப்படி தவம் பண்ணி இந்த பயத்திலிருந்து எல்லாத்திலிருந்து விடுதலை பெறுறது தான் ஆன்ம விடுதலை. இதுதான் ஆன்மா ஒரு பக்கம் சார்ந்து விடுதலையற்ற ஆள் ஓடிக்கொண்டிருக்காது. நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். நீங்கள் எப்படி செய்து பாருங்கள். இப்படி உங்களுக்கு ஏலாட்டி இந்த சுவாசத்தை கவனிக்க ஏலாட்டி இப்படியே நீங்கள் பார்த்து அந்த தூரத்தை கவனிக்கணும். அந்த சுவாசம் வந்து இதில் படுறத்தை அப்படியே கவனித்து வந்தேன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள். இத்திரையும் வராது இல்லை. முதல் நீங்கள் தியானம் பண்ண போகும்போது எழுப்பி இப்படி 2-3 எழுப்பி கையெல்லாம் காட்டி இப்படி குந்தி கடகண்டு இப்படியெல்லாம் செய்து போட்டு தியானம் பண்ணி பாருங்கள். தான் யோகாசனம் முடிய தியானம் பண்ணுங்கன்னு சித்தர்கள் சொன்னார். யோகாசனம் அப்படின்னா என்னை உடம்புக்குரிய ஆசனம். அப்போ யோகம் அப்படின்னு சொன்னால் என்னை ஆத்மாவுக்கு சக்தி பெறுறது. யோகம்னா சக்தி. அப்போ யோகாசனம் அப்படின்னா உடலுக்கு பயிற்சி பண்ணுறது. இப்போ உடலுக்கு பயிற்சி பண்ணினா உடலை கடந்து பாருங்கள் உள்ளுக்குள்ளே நம்ம ஆன்மீகத்துக்கு போகணும். மேலேறி கடந்து தான் உள்ளுக்குள்ளே போகணும். அப்போ அது நம்மளை நித்திர பக்கம் கொண்டு போகும். மனதில் நித்திர பக்கம் கொண்டு போகும். அதுக்காக நம்ம கொஞ்சம் உடற்பயிற்சி எல்லாம் செய்து போட்டு கொஞ்சம் ஆடி இப்படி குந்தி எழுப்பி இப்படி செய்து போட்டு கையை காலை 10 மூட்டையை இப்படி ஆட்டி போட்டு எல்லாம் செய்து போட்டு நீங்கள் அடுத்த பாருங்கள் இருந்து மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி பாருங்கள். நம்ம பூசையிலெல்லாம் கண்ணை முடித்திருக்கக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நித்திரை வந்துடும். ஏன்னா நித்திரை மேல் மனதில். அப்போ நாங்கள் தியானம் பண்ணக்குள்ள மட்டும்தான் கண்ணை மூடி நம்ம அந்த சுவாசத்தை கவனித்து அப்படி வந்தோம்னா
அந்த யோக சக்தி தானே, அந்த ஆத்ம சக்தி கூட 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 உங்களுக்கு பாருங்கள் நிறுத்துகிற மனதில் நீங்கள் மனத்தை நீங்கள் வெல்றீங்க. அப்போ மனத்திலிருந்து ஆன்மீக பக்கம் போன்ற ஒரு டேஸ்ட் வரும். நான் சொன்னேன், அவர் பேச ஆரம்பிப்பார். அப்படி போகக்கூட உங்களுக்கு நித்திரை வராது. அப்போ நித்திரை வராது. இப்போ நாங்கள் அதை கடக்காதனால நித்திரை வருது. பாருங்க, அதுக்கு ஒரு நோயாளி நித்திரை ஓடலாம், ஒரு குழந்தை பிள்ளைகள் எல்லாரும் பாருங்கள் நித்திரை உண்டாதான் அவங்களுக்கு என்ன ரீசார்ஜ் ஆகும் அப்படின்ற ஒரு வேலை செய்து முடிய பாருங்கள் களைப்பில் நமக்கு ரீசார்ஜ் ஆகிற மாதிரி. அப்படி வாழ்க்கையில் உங்களுக்கு கட்டாயம் ஒரு 20 நிமிஷம் உண்டானே நீங்கள் தியானம் பண்ணி இப்படி உபதேசம் கேட்டு இப்படி பூசைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா என்னை யார்கொண்டு வழிநடத்த ஞான குரு பகவான் காயத்ரி சித்தன் முருகசுவாமி என்னுடைய குருநாதருடைய 18 சித்தர்கள், சிவபெருமான், நாராயணன், இப்படி எல்லாருடையவரும் பாருங்கள் உங்களுக்கு வளர்ச்சி வந்துட்டு கையேந்தி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அருள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழி கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். தாய் கருவில் இருந்த சுவாசத்தின் அளவை மறந்தாயதனால்தான் நோய் வருதே. இடகளை திங்களை சுழுமோனி ரகசியம் அடி முதல் முடிவரை வாசியின் அற்புதம் மனமது மோனத்தில் நிலை தரும் பரசுகம் மனிதனை கடவுளாய் மாற்றிடும் பெரும் தவம் வாழும் சித்தர்கள் நாளும்